முகூர்த்த நாளையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோவில்களில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் காரணி கிராமத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தஞ்சாவூர் நாகலூர் கிராமத்தில் வள்ளி தேவசேனா சமய சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மேளதாளங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி அருகே ஆக்கூர் கிராமத்தில் தான் தோண்டேஸ்வரர் கோவில் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சேந்தமங்கலம் கிராமத்தில் பழமை வாய்ந்த வானிலை கண்டேஸ்வரர் கோவிலில் 800 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த், சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கண்ணூர் படி உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கின்றோம்.